வெல்கம் டு டாப் சூப்பர் மேக்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சிலாஜிசம்ல கோடட் பேஸ் பண்ண சிலாஜிசம் எப்படி சால்வ் பண்ணி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. ஸோ நமக்கு கொஸ்டின்ல ஜஸ்ட் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி அந்த நோட் அப்படின்றத கிளியரா எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த நோட்ல தான் எனக்கு அந்த கொஸ்டின்ல ஃபாலோ ஆகிற கன்க்ளூஷன் கேட்குறாங்களா இல்லை ஃபாலோ ஆகாத கன்க்ளூஷன் கேட்குறாங்களா அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த நோட்ல தான் ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி கேஸ் வருதுனால நமக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த நோட்ல தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கப்பா, ஸ்டடி த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆன்சர் த கிவன் கொஸ்டின் இன் த சர்டைன் கோடட் லாங்குவேஜ் சொல்லிட்டாங்களா. அப்போ இங்க பாருங்க, $A மீன்ஸ் ஆல் A is B. அப்போ டாலருக்கான மீனிங் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் A has B மீன்ஸ் சம் B or A. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, இங்க ஜஸ்ட் அந்த வேரியபிளை இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் AB இருக்கு, இங்க ஆல் A is B கொடுத்துறாங்களா. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் எனக்கு A has B இருக்கு, ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க சம் B or A ன்னு சொல்லிருக்காங்களா. அப்படியே என்ன பண்ணிருக்காங்கப்பா, இந்த வேர்டை ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க, வேரியபிள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிருக்காங்களா. அப்ப என்ன பண்ணணும், நம்ம வரையும் போதும் ஜஸ்ட் இதே மாதிரி வேரியபிள்ஸை ரிவர்ஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஓகேவா? சோ பாருங்க, எனக்கு இந்த இடத்துல அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கப்பா, A and B அப்படின்னா நோ B is A. அப்ப எனக்கு அண்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அந்த வேரியபிளை ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் A has B மீன்ஸ் சம் A or not B. அகைன் லாஸ்டா A at B மீன்ஸ் சம் A or B. அப்ப ரெண்டு இடத்துல எனக்கு சம் யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்க்கும், இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா அட்டுக்கும் எனக்கு சம் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா A at B னா சம் A or B இருக்கும், A has B னா சம் B or A அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சோ இப்போ எனக்கு இதுக்கு என்ன பண்ண போறோம், இதை யூஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மென்ட்க்கு வேண்டிய டயகிராம் டிரா பண்ண போறோம். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா, P at Q ன்னு கொடுத்துருக்காங்களா. P at Q னா எனக்கு அட்டுக்கான மீனிங் என்னது, சம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், P Q நம்மளால போட்டுக்கலாமா, ஜஸ்ட் அசம்ஷன்ல தான் போடுறோம். சம் P or Q ன்னு எடுத்துக்கலாமா. அப்ப கொஞ்சம் P வந்து எனக்கு என்னவா இருக்க போகுதுங்க, Q வா இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, S R and Q இருக்கா. அப்ப எனக்கு இதோட என்ன வேரியபிள் கனெக்ட் ஆகுதோ அந்த வேரியபிளை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா. எனக்கு இங்க Q இருக்கு, அப்ப இந்த Q நான் எடுத்துக்கலாமா. அப்ப Q ஐயும் நான் R ஐயும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம்லப்பா. ஏன்னா Q க்கு R என்ன இருக்கு, அண்டுன்ற ஒரு சிம்பிள் இருக்கா. அண்டுக்கான மீனிங் என்னது, அண்டுக்கான மீனிங் நோ. ஓகேவா? அப்ப எனக்கு நோ Q is R எடுத்துக்கலாமா. ஏன்னா நமக்கு A and B மீன்ஸ் நோ B is A தால. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், இத R and Q அப்படின்றத நோ Q is R ன்னு எழுதிக்கலாமா. அப்ப நோ Q is R ன்னு எப்படி டிரா பண்ணுவேன், இந்த மாதிரி நான் டிரா பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் இது ரெண்டு எடுத்துக்கோங்க. எனக்கு இங்க S and R இருக்கா. S and R என்னப்பா மீனிங், S and R அப்படின்னா எனக்கு என்னது, அண்டுனால எனக்கு என்ன தெரியும், நோன்னு தெரியுமா. செகண்ட் வேரியபிள் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ R is S ன்னு எடுத்துக்கலாமா. அப்ப நோ R is S னா R க்கும் S க்கும் என்ன கண்டிஷன் இருக்கணும், நோ கண்டிஷன் இருக்கணும். ஓகேவா? அகைன் லாஸ்டா பாருங்க, S $T. டாலர் என்னப்பா மீனிங், ஆல்ன்ற மீனிங்கா. அப்ப எல்லா எஸ்ஸுமே எதுக்குள்ள இருக்கணும், T குள்ள இருக்கணுமா. அப்ப எல்லா எஸ்ஸுமே எனக்கு இங்க T குள்ள போட்டாச்சு. ஓகேவா? சோ அப்ப எனக்கு கொடுத்திருக்க கோடட் பேஸ் பண்ண ஸ்டேட்மென்ட் என்ன பண்ணியாச்சு, ஒரு வென் டயகிராமா நான் மாத்திட்டேனா. இப்போ நான் என்ன பண்ணுவேன், அடுத்த ஸ்டெப்ல இந்த கன்க்ளூஷன் செக் பண்ண போறேன். ஓகேவா? அப்ப கன்க்ளூஷன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, P% R T% R. எனக்கு பெர்சன்டேஜ் என்ன மீனிங், சம் நாட்னு சொல்லிட்டாங்களா. அப்போ சம் P is not R. அதே மாதிரி செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சம் T is not R இருந்தாலும் வரும். இதை நான் வந்து எக்ஸாம்பிள் எழுதாம ஜஸ்ட் நம்மளா ஓனா சால்வ் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு சம் நாட் என்ன பண்ணுவோம், ஆல் பாசிபிலிட்டி செக் பண்ணி பார்ப்போமா. எல்லா P ஆர்க்குள்ள போட முடியுமாப்பா, எல்லா P என்ன பண்ண முடியாது, ஆர்க்குள்ள தூக்கி போட முடியாது. இப்படி போட்டா என்ன ஆயிடும், இந்த PQ எனக்கு கம்பைன் இருக்குல்ல, இந்த Q ஆட்டோமேட்டிக்கா ஆர்க்குள்ள போயிரும்ல. அப்ப எல்லாத்தையும் என்னால போட முடியாது. அப்ப நெகட்டிவ் என்ன பண்ணல, பாசிட்டிவா மாத்த முடியல அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன் 1 எனக்கு ஃபாலோ ஆகுமா. அகைன் செகண்ட் ஒன் பாருங்க, எனக்கு சம் T is not R சொல்றாங்க. அப்ப எல்லா T நான் ஆர்க்குள்ள போடுவேனா, இந்த எல்லா T நான் ஆர்க்குள்ள போட முடியுமாப்பா. ஏன்னா ஆருக்கும் S னால என்ன இருக்கு, நோ கண்டிஷன் இருக்கு. அப்ப இந்த எல்லா T நான் ஆர்க்குள்ள போடும்போது இந்த S ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ஆர்க்குள்ள போயிரும்ல. ஆனா ஆருக்கு S னால என்ன ரிலேஷன், நோ ரிலேஷன். அப்ப என்ன பண்ண முடியாது, இதையும் நான் பாசிட்டிவா மாத்த முடியாது. அப்ப பாசிட்டிவா மாத்த முடியலன்னா கன்க்ளூஷன் 2 ஃபாலோ ஆகும். அப்ப எனக்கு ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கணும், both 1 and 2 ஃபாலோ அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? சோ அப்ப क्वेश्चन நம்பர் 1 க்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா both 1 and 2
ஃபாலோ தான் வரும். ஸோ அப்போ என்ன பண்றீங்க, ஜஸ்ட் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த கோடை யூஸ் பண்ணி ஒரு வென் டயக்ராம் டிரா பண்றீங்க. அகைன் கன்க்ளூஷனை உங்களுக்கு வேர்டா மாத்த டைம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதை வேர்டா கன்வெர்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. இன்கேஸ் டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த கன்க்ளூஷனை பார்த்து இந்த கன்க்ளூஷன் தான் வரும் அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணி அது கரெக்டா இல்லை தப்பா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. ஓகேமா? ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், வென் டயக்ராம் வரைஞ்சிக்கலாமா? ஸோ அகைன் இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்களேன் கன்க்ளூஷன் 2ல டாலர் பிளஸ்ன்ற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்களாப்பா. பட் டாலர் பிளஸ்னால இது வரைக்கும் நம்ம பார்க்கல இல்லை, அதை நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த நோட் வச்சு பார்ப்போம். ஸோ பாருங்க, இஃப் த சிம்பிள் plus is placed after any of the symbol mentioned above, then it will be considered as a possibility, can be case of that symbol. For example, a dollar plus b means all a can be b. Can mean என்ன பண்ணிருப்போம், possibility பார்த்திருக்கோமா? அப்படி இல்லனா all a being b is a possibility. அப்ப எனக்கு ரெண்டு சிம்பிள் இருக்கு, ஒரு சிம்பிள் அதோட பிளஸ் ஆட் ஆயிருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதோட என்ன சிம்பிள் யூஸ் பண்ணிருக்காங்களோ அது பிளஸ் பாசிபிலிட்டி இல்ல கேன் பி அப்படின்னு எடுத்துக்கலாமா? சோ அதுக்காக தான் இங்க ரெண்டு சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவாமா? சோ இப்ப கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட்க்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கலாம், வென் டயக்ராம் வரைஞ்சிக்கலாமா? சோ அப்ப பாருங்க, w டாலர் v, டாலர் எனக்கு என்னதுப்பா, சோ டாலர் எங்க இருக்கு, இங்க இருக்கு. டாலர்னா ஆல், அப்ப எல்லா w எனக்கு எதுல இருக்கும், v குள்ள இருக்குமா? சோ அப்ப எல்லா w என்ன பண்ணிக்கலாம், நான் இங்க v குள்ள ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். ஓகேவா? சோ அகைன் எனக்கு என்ன கனெக்ட் இருக்கு பாருங்க, xv எடுத்துக்கலாமா? ஏன்னா v இருக்கு, இங்க x w y இருக்கு. சோ அப்ப என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் x ஐயும் v எடுத்துக்கிறேன். எனக்கு அண்ட் கொடுத்துருக்காங்களா, அண்டுக்கான மீனிங் என்னது, அண்டுனா நோ. ஆனா எனக்கு இங்க நோ v is எக்ஸ்டர்னல் எடுப்போம். ஏன்னா a and b means no b is a அப்படின்னா அப்ப x and v னா no v is x ன்னு எடுப்பீங்களா? அப்ப v க்கும் x க்கு என்ன கண்டிஷன் இருக்கணும், நோ அப்படின்ற கண்டிஷன் இருக்கணுமா? சோ நெக்ஸ்ட் w and y ன்னு கொடுத்துறாங்களாப்பா. w and y என்னது, அண்டுனா எனக்கு நோ தான். அப்ப நோ y தான் எனக்கு w வா? அப்ப நோ y is w னா w க்கு y க்கு என்ன கண்டிஷன் இருக்கணும், நோ அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கணும். ஓகேவா? சோ லாஸ்டா பாருங்க, y at z, அட்டுக்கு மீனிங் என்னதுப்பா, அட்னா என்னது, சம். அப்போ சம் y or z ஆ இருக்குமா? அப்ப கொஞ்சம் y எனக்கு என்னவா இருக்க போகுதுங்க, z ன்னு இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு, கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட்கான வென் டயக்ராம் டிரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்ப்பா, கன்க்ளூஷன் செக் பண்ணிடலாமா? சோ கன்க்ளூஷன் வைஸ் பாருங்க, எனக்கு அண்டுன்னு கொடுத்திருக்காங்க. அண்டுக்கான மீனிங் என்னது, நோ. அப்ப நோ y is x. சோ இங்க எனக்கு ஸ்டார் டாலர் பிளஸ் கொடுத்துருக்காங்களே, பிளஸ் என்ன மீனிங், பாசிபிலிட்டி. டாலர் என்ன மீனிங், டாலர்னா ஆல். அப்போ ஆல் z can be w ன்னு எடுத்துக்கலாமா? சோ அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்ததுக்கு என்னது, நெகட்டிவ் கன்க்ளூஷன். அப்ப நெகட்டிவ் கன்க்ளூஷன் என்ன பண்ணுவேன், நானு பாசிட்டிவா மாத்த ட்ரை பண்ணுவேன். என்னால பாசிட்டிவா மாத்த முடிஞ்சிச்சு அப்படின்னா அது தப்பு, பாசிட்டிவா மாத்த முடியல அப்படின்னா அது கரெக்டா எடுத்துக்கலாம். அப்ப நோட என்ன பண்ணுவோம்ப்பா, சம் பாசிபிலிட்டி பாப்போமா? சோ கொஞ்சம் y தூக்கி x குள்ள போட முடியுமா? சோ இங்க y இருக்கு, இங்க x இருக்கு. இதுக்கு என்ன ரிலேஷன் பா, அன்னோன் ரிலேஷன் தான. அன்னோன் ரிலேஷன் சம் ஆல்வேஸ் ஃபாலோ ஆகும். அப்ப இந்த நெகட்டிவ் பாசிட்டிவா மாத்த முடியுது. அப்ப கன்க்ளூஷன் 1 எனக்கு என்ன ஆகும், நாட் ஃபாலோ வந்துரும். அகைன் கன்க்ளூஷன் 2 பாருங்க, ஆல் z can be w, எல்லா z ஐயும் w குள்ள போட முடியுமா? சோ இங்க z இங்க இருக்கலாம்ப்பா, இந்த எல்லா z ஐயும் w குள்ள போடும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், இந்த y ல இருக்க z என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா w குள்ள வந்துரும்ல. அப்ப எல்லா z என்ன பண்ண முடியாது, என்னால w குள்ள போட முடியாது. அப்ப என்ன பண்ண முடியாது, என்னால இவங்க சொன்ன பாசிபிலிட்டியை ப்ரூவ் பண்ண முடியல. அப்ப இவங்க சொன்ன பாசிபிலிட்டியை ப்ரூவ் பண்ண முடியலனா இதுவும் எனக்கு என்ன ஆகாது, நாட் ஃபாலோ தான் இருக்கணும். அப்ப ரெண்டு கன்க்ளூஷன் எனக்கு ஃபாலோ என்ன பண்ணுவோம், neither conclusion 1 or 2 follow அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, அப்ப எனக்கு ரெண்டுமே ஃபாலோ ஆகலனா என்னோட ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கும், neither conclusion 1 or 2 follow இருக்கணும். ஓகேவா? சோ உங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, சேம் இதே கோட பேஸ் பண்ணி தான் இருக்கும். நமக்கு மினிமம் 3ல இருந்து ஒரு 5 क्वेश्चन வரை கேட்பாங்க. ஓகேவா? சோ அப்ப क्वेश्चन நம்பர் 3 பாருங்கப்பா. எனக்கு என்ன பண்ணுவோம், கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட்கான வென் டயக்ராம் டிரா பண்ணிக்கலாமா? சோ கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்திருக்காங்க, q டாலர் r கொடுத்திருக்காங்களா? டாலருக்கான மீனிங் என்னதுப்பா, ஆல் அப்படின்னு இருக்குமா? அப்ப எல்லா q மே எதுக்குள்ள இருக்கும், r குள்ள இருக்குமா? சோ அப்ப எல்லா q மே என்ன பண்ணிக்குவேன், நானு r குள்ள போட்டுருவேன். நெக்ஸ்ட் இங்க q r ஓட என்ன கம்பைனா இருக்கு, qp எடுத்துக்கலாமா? பெர்சன்டேஜ் என்ன மீனிங், எனக்கு பெர்சன்டேஜ் என்ன கொடுத்திருக்காங்க, சம் நாட். அப்போ கொஞ்சம் q வந்து எனக்கு என்னவா இருக்காது, p ஆ இருக்கான்னு சொல்லிருக்காங்களா? அப்ப இந்த பார்ட்ல இருக்க q எனக்கு என்னவா இருக்காது, p ஆ இருக்கான்னு எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் p and n, அண்டுக்கான மீனிங் என்னதுப்பா, நோ. அப்போ
அண்டுனா எனக்கு நோன்னு வரணும். ஆனா நோ n is p தான் எடுக்கணும். அப்ப எந்த எண்ணுமே எனக்கு p கிடையாதுன்னா p இங்க நான் n எடுத்துக்கலாமா? ஸோ n-க்கும் p-க்கும் என்ன கண்டிஷன் இருக்கு? நோ கண்டிஷன் இருக்கு. ஸோ நல்லா கிளியரா இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இங்க நம்ம பார்த்துருக்கிறது சம் நாட். ஓகேவா? எனக்கு கொஞ்சம் q மட்டும்தான் எனக்கு என்னவா வராது, p-ஆ வராது. ரிமைனிங் எனக்கு வரலாம். இது எனக்கு நோ ரிலேஷன் கிடையாது, எனக்கு சம் நாட் ரிலேஷன். ஆனா இது எனக்கு என்ன மீனிங்? என்டையரா நோ. ஓகேவா? p-யும் q-வும் எனக்கு என்டையரா எனக்கு என்ன கண்டிஷன்ல இருக்கு? நோ கண்டிஷன்ல இருக்கு. சம் நாட்டுக்கும் நோவையும் குழப்பிடாதீங்க. ரெண்டுக்கும் நமக்கு சிமிலரா தான் டயக்ராம் போடுவோம். ஆனா இது நோ, இது வந்து கொஞ்சம் தான் வராது, ரிமைனிங் எனக்கு வரலாம் அப்படின்ற மீனிங்ல தான் வரும். ஸோ அதே மாதிரி அடுத்தது பாருங்கப்பா. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? n வரைக்கும் போட்டோமா? ஸோ n அட்டு m. அட்டுன்னு என்னதுப்பா? சம். அப்ப கொஞ்சம் m எனக்கு என்னவா இருக்கும்? n எடுத்துக்கலாமா? சம் n ஆர் m. அப்ப எனக்கு ரெண்டையுமே மாத்தி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம்ல. ஸோ அப்ப கொஞ்சம் n வந்து எனக்கு இங்க m-ஆ இருக்கும். ஓகேவா? அப்ப கொடுத்துருக்க வென் டயக்ராம்க்கு என்ன பண்ணியாச்சு? நான் வந்து இங்க வரைஞ்சாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிடலாம்? நம்ம அதை கன்க்ளூஷன் செக் பண்ணிடலாமா? ஸோ கன்க்ளூஷன் 1 பாருங்க, q percentage m. percentage என்னதுப்பா? சம் நாட். அப்போ சம் q is not m எடுக்கலாமா? நெக்ஸ்ட் n டாலர் பிளஸ் q கொடுத்துருக்காங்களா? டாலர் எனக்கு என்னது? ஆல். அப்போ ஆல் n கேன் பி q எடுத்துக்கலாமா? ஸோ இதான் எனக்கு கொடுக்குறது கன்க்ளூஷனா. இப்போ கன்க்ளூஷன் 1 பண்ணி செக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்னது? நெகட்டிவ் கன்க்ளூஷன். அப்போ நான் பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணுவேன்னா, ஸோ எனக்கு சம் q is not m இருந்தாலப்பா இருக்கு. அப்போ எல்லா q எதுக்கு m குள்ள போட முடியுமான்னு பாருங்க. ஸோ இங்கே எனக்கு q இருக்கு, இந்த q-க்கும் இந்த m-க்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? அன்னோன் ரிலேஷன் இருக்கு. ஓகேவா? அப்ப அன்னோன் ரிலேஷன் இருக்கும்போது இந்த எல்லா q எதுக்கு p குள்ள போட முடியும் தான்ல. இப்போ என்ன பண்ணிருக்கேன்? இந்த q வந்து நான் உள்ள போட்டுக்கிறேன். ஓகேவாப்பா? இந்த பார்ட்ல கொஞ்சம் பார்ட் எனக்கு என்ன வரக்கூடாது? p வரக்கூடாது. இதை நான் போட்டுக்கலாம்ல. என்னால பாசிட்டிவா அதை மாற்ற முடியுதுல. அப்ப நெகட்டிவ் என்னால பாசிட்டிவா மாற்ற முடியுதுன்னா இந்த கன்க்ளூஷன் என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா தப்புன்னு வந்துருமா? அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்க, ஆல் n கேன் பி q. எல்லா n எதுக்கு என்னால q குள்ள போட முடியுமாப்பா? ஸோ இங்க எனக்கு n இருக்கு, இங்க q இருக்கு. இந்த எல்லா n இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? நான் இங்க ஈஸியா q குள்ள போடலாம்ல. ஏன்னா இதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? நோ ரிலேஷன் தான் இருக்கு. இப்போ எனக்கு n-க்கும் p-க்கும் உள்ள என்ன ரிலேஷன் பா? நோ ரிலேஷன். ஓகே, அப்ப என்ன பண்ணிக்கலாம்? நானு நோன்ற கண்டிஷன் எல்லாம் ப்ரூவ் பண்ண முடியும் தான் இல்ல. அப்போ எல்லா எண்ணுக்கு என்னால போட முடியும். இவங்க என்ன சொல்லிருக்காங்க? எல்லா எண்ணையுக்கு q குள்ள போட முடியுமா தான் கேக்குறாங்க. அப்ப என்னால போட முடியுது இல்ல. அப்ப எனக்கு கன்க்ளூஷன் 2 ஃபாலோ ஆகும். அப்ப எனக்கு ஒன்லி 2 ஃபாலோ தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் ஜஸ்ட் ட்ரா பண்ணி பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசிக் எல்லாமே பார்த்துருக்கோம். எல்லா பேசிக் வீடியோவும் பார்த்துட்டு இந்த கோடட் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஈஸியாக புரியும். ஸோ ரெகுலராக இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.